இக்காணொளியை காண வந்திருக்கும் உங்களுக்கு ஸ்ரீ அஷ்டலட்சுமி பூஜா யந்திரத்தின் சார்பாக இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் அனைவரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற ஸ்ரீ சுதர்சன யந்திரம். ஸ்ரீ சுதர்சன யந்திரம்ன்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மகா சுதர்சன சக்கரம், இந்த யந்திரத்தில் பற்றின தகவல்களை நம்ம ஒரு காணொலியில் பதிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த யந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகா சுதர்சன சக்கரம் இது ஸ்ரீ சுதர்சன பூஜா யந்திரம். இந்த சுதர்சனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் பெருமாள் அப்படின்னு ஒன்றே ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமாளோட திருநாமமும் அதுக்கப்புறம் அவருடைய தோள்களில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம், இதுதான் நமக்கு ஞாபகம் வரக்கூடியது. அதில் அந்த சக்கரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த சுதர்சனம். பெருமாளுடைய தோளில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தில் அந்த சக்கரம் இருக்குது பாருங்க. நம்ம யந்திரமும் இந்த சக்கரமும் நீங்கள் பார்த்தீங்க, அந்த சுதர்சன சக்கரமும் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கறதுக்கு அந்த உருவம் ஒரே மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த சுதர்சன சக்கரம் அப்படின்றது பெருமாளுடைய ஒரு ஆயுதம். இதை இந்த சுதர்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சக்கரத்தாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்குது. பயங்களை போக்கக்கூடியவர். எல்லா விதமான தடைகளும், வியாபாரம், தொழில் எல்லாத்துலேயும் நம்ம பயத்தை போக்கும்போதே, படிப்பு, குடும்ப விஷயங்கள் எல்லாத்துலேயும் பயம் போகும்போதே வெற்றி தானாக நமக்கு கிட்டும். இந்த சக்கரத்தாழ்வார் தான் பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களிலும் 16 கரங்களை உடையவர். அதிலும் ஒரு சிறப்பம்சம், 16 கரங்களிலும் 16 விதமான ஆயுதங்களை கொண்டவர். நம்மளோட அறியாமை, பயம், இருள் எல்லாத்தையும் போக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ சுதர்சனர் சக்கரத்தாழ்வார், அவரை வணங்கக்கூடிய சிறப்பான யந்திரம் தான் இந்த ஸ்ரீ சுதர்சன யந்திரம். இந்த யந்திரம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், அந்த அமைப்பு, நம்ம வரைஞ்சிருக்கிற அமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுதர்சன சக்கரம் எப்படி இருக்குதோ அப்படியே தான் இருக்கக்கூடியது. இதை தொழில் நிறுவனங்கள், வியாபாரம் செய்யக்கூடிய இடங்கள், கடைகள், இதெல்லாம் நம்ம வச்சு பூஜை பண்ணலாம். வீட்லேயும் வச்சு பூஜை பண்ணலாம். இரண்டுக்குமே உகந்தது தான் இந்த ஸ்ரீ சுதர்சன யந்திரம். பிள்ளைங்கள்லாம் திடீர்னு படிப்பில் தடங்கள், எங்கேயுமே பேசுகிறதுக்கே பயப்படுறாங்க, படிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. இந்த மாதிரி பல விதமான பயங்களையும் போக்கக்கூடியவர் தான் இந்த சக்கரத்தாழ்வார். ரொம்ப ஒரு அற்புதமான யந்திரம் இந்த சக்கரத்தாழ்வார். இந்த சுதர்சனத்துக்கு இந்த யந்திர உலகத்திலேயே ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திர தந்திர யந்திர ராஜா. மந்திரம், தந்திரம், யந்திரங்களின் ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த சுதர்சனர் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வார். அப்போ தெரிஞ்சுக்கலாம், எல்லா யந்திரங்களையும் விட இந்த யந்திரத்துக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அப்படின்னு. மந்திர தந்திர யந்திர ராஜா தான் ஸ்ரீ சுதர்சனம். அப்பேற்பட்ட ஸ்ரீ சுதர்சன யந்திரத்தை உங்கள் வீட்டில் பூஜை அறையில், இல்லை உங்கள் தொழில் நிறுவனங்கள், வியாபாரம் பண்ண இடங்கள், கடைகளில் இருக்க பூஜை அறையில் நீங்கள் பூஜை செய்யக்கூடிய இடங்களில் வச்சு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க தடைகள் நீங்கும், பயங்களை போக்கி, இருளை போக்கி, அறியாமையை போக்கி அற்புதமான வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரக்கூடியது. இந்த ஸ்ரீ சுதர்சன யந்திரம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக A to C, அதாவது எண்டு கஸ்டமர் நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிரச்சனைகள், உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டு பண்ணி மந்திரங்கள் எழுதி கொடுப்போம். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்போம். பாருங்கள், செப்பு தகடில் செஞ்சதை வெள்ளி பாலிஷ் பண்ணி, கோல்டு ஃப்ரேம் பண்ணி, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கிடைக்கும். இந்த யந்திரம் உங்களுக்கு வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நம்மளை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ